ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆர்வின் பர்டேக் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏர்போர்ன் மோட்டர் பைக் சொல்லி ஒரு கேம் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபையிங் கேமு. சும்மா தாறுமாறாக இருந்தது. இதில் வந்துட்டு மோட்டர் பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த கேமு. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டுக்காக ஓட்டிக்கலாம், பேக்குக்காக ஓட்டிக்கலாம். பேக் ஓட்டும்போது கொஞ்சம் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும். நான் இந்த இடத்துல வந்துட்டு கேவ் ஓப்பன் ஆகிருக்கும், வழி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகணுன்னு நினச்சிருக்காக மறுபடியும் பேக் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி ஸ்பீடை ஜாஸ்திப்படுத்தினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வர வழியில் ஒரு பாலம் இருந்தது. இந்த பாலம் எங்கேயும் மேலே போகிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் இங்கே மறுபடியும் ட்ரை பண்ணேன் வருதான். என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் அது மேலெலாம் ஏற முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேக் அடித்து சரி அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்பீட் கொஞ்சம் கெயின் பண்ணிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வந்துட்டு இந்த பக்கம் போவோம். இப்போ போய் பார்க்கும்போது இந்த பக்கம் இப்படி ஒரு வழி இருந்தது. சரி, இது எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி போனால் அந்த பாலத்தை தாண்டி மேலே வந்தது. மேலே பார்த்தீங்கன்னா மரமாக இருந்தது. இதனுடைய கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்துட்டு நார்மலாக ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி தான். அது அங்கங்கே அந்த மரத்தில் பெயிண்டிங் மாதிரி இருந்தது. இது ஒரு ஆர்ட் லிட்ரேச்சர் பெயிண்டிங் அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேலே ஏறிட்டோம். வீலிங்கெல்லாம் தூக்குது. இப்படி கிரிட்டு வண்டி ஓடிட்டு இருக்குது. 2 சக்கரனாலும் நம்ம தாறுமாறாக இருந்தது. இப்படி மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இருந்ததும் ஒரிஜினலாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஃபீலிங் பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஐஸ்லெல்லாம் போகிறோம். இப்போ என்னமோ சொல்லுது. இப்போ வந்துட்டு கிளைடர் காமிக்குது. கிளைடர்னு ஒன்று மெசேஜ் வந்துருச்சு. கிளைடரில் காமிச்சோடனே கிளைடரில் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைடரில் வந்துட்டு இப்படி மேலே ஏறிட்டு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். ஃபஸ்ட் லெவல் வந்துட்டு நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலு. நான் மொத்தமாக அதில் 4 லெவல் உங்களுக்காக விளாண்டு காமிச்சிருப்பேன். இந்த கேம் போய் ஏற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வியூஸே போக மாட்டேது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு எனிமியோட விளாட்றோம். போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சோலோவாக விளாண்டோம். ஏன்னா நம்ம வந்துட்டு எப்படி கற்றுக்கணும், கேமை வந்துட்டு எந்த மாதிரி கற்றுக்கணும், இதை வந்துட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சோலோவாக போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஒரு ஆப்போனண்ட் இருக்கான். போக போக லெவலில் வந்துட்டு இப்போ செகண்ட் லெவல்னால் 2 ஆப்போனண்ட்டு, தேர்ட் லெவல்னால் 3 ஆப்போனண்ட்டு. அப்போ என்ன ப்ரோ 5ஆவது லெவல் போனால் அப்போ 5 ஆப்போனண்ட் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. நானே இதில் 4 லெவல் வரைக்கும் தான் வந்துருக்கேன். அப்படி பார்த்தாலும் 3 பேர் வரைக்கும் தான் இருந்தாங்க. சரி, வந்துட்டு விளாண்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு குகை மாதிரிலாம் இருக்குது. குகையெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். சட்டன் போய் நின்ட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸு எப்படா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்தாச்சு. செகண்ட் லெவல் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தானுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டயர் மாதிரி கொடுத்தாங்க. ஏதோ ஒரு பம்பர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி போய் எக்யூப் பண்ணியாச்சு. எக்யூப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஏதோ காமிச்சு, அது என்னன்னு கூட தெரில. எல்லாத்தையும் எக்யூப் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் லெவல் போயாச்சு. தேர்ட் லெவலுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு மலை நிறைஞ்ச இடம். மலைன்னா அந்த மலையில் ட்ரைனிங். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் இருந்தது. செமையாக இருந்தது அதை சுற்றும் போது. இந்த மாதிரிலாம் ரியல் டிரைவிங்கில் பண்ணால் எப்படி இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் இறங்கி ஒரு ஸ்பின்னு சுற்ற வேண்டிதான். சுற்றியாச்சு, இறங்கியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்துட்டு காற்று பாலம்னு சொல்லுவாங்க. ஸ்லைடிங் விண்ட் ஸ்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக தெரில. அது மேலே ஏறி போயிட்டு ஸ்லைடர் யூஸ் பண்ணி மேலே வந்தாச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே மறுபடியும் அதே மாதிரி காற்று பாலம் வந்தது. 2 காற்று பாலத்தையும் தாண்டி விட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே ஏறுறோம். மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கிட்டு கொஞ்சம் ஸ்பீடு கெயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லூஸ் விட்டு அப்புறம் தூக்கி வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஹில் கிளைம்ப் ரேசிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியே தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு இதில் அவ்வளோக்கா பேக் ஸ்லிப்பாலாம் ஆகிற மாதிரி இல்லை, அப்புறம் சுற்றுற மாதிரி இல்லை. பார்த்திங்கன்னா 3 லெவல் வந்துட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு 4வது லெவல் வந்துட்டு ஏதோ கொடுத்தானுங்க, இன்ஜின் மாதிரி கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து எக்யூப் பண்ணியாச்சு. எக்யூப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 2 பேர் தான் இருந்தாங்க. சாரி, நான் 3 நாள்னு சொல்லிட்டேன். மொத்தமாகவே 2 பேர் தான் இருக்காங்க. இந்த கேம் வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இல்லை. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்களே அதை போய் விளாண்ட மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சிட்டு நம்மளுக்கு முன்னாடி அவன் போயிட்டான். சரின்னு சொல்லி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒரு ஹோல்சேலில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிளைடிங் மாதிரி ஆப்ஷன். அது பார்த்தீங்கனாலே உடனே கிளைடர் மேலே சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சென்டரில் வந்துட்டு ஒரு அது பேர் என்ன, பேப்பரில் ராக்கெட் விடுற மாதிரி இருக்கும்ல,
அது இருந்தது, அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், பாய்.